கிறிஸ்துக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். சமாதானம் கிருபையும் என்று உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க சொன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்து அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். காலையிலே அப்பம் வந்துச்சு, அப்பம் மாத்திரம் இல்லை, இறைச்சியும் வந்துச்சு. சாயந்தரத்துல என்ன வந்துச்சு? அப்பமும் இறைச்சி வந்துச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நம்மலாம் இப்போ ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன கேட்குறோமோ அதை ஆர்டர் பண்ண பிறகு அது வர்றதுக்கு டைம் ஆகும். அவங்க நம்ம பார்க்கணும் அவங்க எங்கே வந்துட்டு இருக்காங்க, இல்லை சொல்லுவாங்க இத்தனை மணி நேரம். ஆனால் இங்கே இந்த மனுஷனுக்கு, இந்த தேவ மனுஷனுக்கு எப்படி கிடைச்சிச்சின்னு பாருங்க. காலையிலையும் சாயங்காலமும் 2 நேரம் என்னது? அப்பமும் இறைச்சியும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் என்னத்தை பார்க்குறோம் சொன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத தேவப்பிள்ளை என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அரசனாக இருக்கிறாங்க. அவங்க மனைவி என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க. அவங்க இஸ்ரவேலின் தேவனை வணங்குவதற்கு பதிலாக பாகாலை வணங்குறாங்க. அவங்க மாத்திரம் வணங்கல. ஏன்னு சொன்னா, இந்த ஆகாப் ராஜா என்ன செஞ்சான்? பிரஜாதியான பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவள் வணங்குகிற தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் மாத்திரம் தவறு செய்யாதபடிக்கு அந்த ஊர் மக்கள் அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிற எல்லாரும் என்ன செய்யறாருன்னு சொன்னா கட்டளை இடுகிறார். நம்ம இவங்களதான் வணங்கணும். இந்த பாகாலை வணங்கினாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆகாரம் கிடைக்கும், நாட்டுல தண்ணீர் வரும், மழை வரும், ஆறுகள்லாம் வற்றி போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வணங்க சொல்வாரு. அப்பதான் ஆண்டவர் எலியான்ற ஒரு தீர்க்கதரிசி அங்க அனுப்பி அவங்களுக்கு சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இந்த நாள்ல இருந்து என்ன செய்ய? ஆண்டவர் சொல்ற வரைக்கும் என்னது? உங்க தேசத்திற்கு மழை இல்லை, உங்க தேசத்திற்கு மழை மாத்திரம் இல்லை, பனி கூட பெய்யாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். நினைச்சு பாருங்களேன், பனி கூட பெய்யாது. அப்படி எவ்வளவு ஒரு வறட்சியான காலத்தை அவங்க சந்திக்க வேண்டியிருந்துச்சு. இப்படி ஒரு வறட்சியான காலத்தை சந்திக்கிற அந்த நாட்களில் எலியாவுக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம், ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய வழி நடத்துதல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தந்தாங்க. அங்க என்ன இல்லைன்னா, தண்ணி என்ன செய்வது? பஞ்சம் உண்டாக போகுது. மழை இல்லைன்னா தண்ணி பஞ்சமா வரப்போகுது. ஆனா அவருக்கு என்னது? அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து அவர் நாட்களை கழிக்க வேண்டியிருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, அவரை நம்புகிறவர்களை, அவரை விசுவாசிக்கிறவங்களை என்ன செய்ய மாட்டாரா? ஒரு நாள் கைவிட மாட்டாரு. அவங்களுக்கு தேவையானவர்களை சந்திப்பதற்கு அவங்களை என்ன செய்வார்? ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். அவர் என்ன இடத்தை ஆயத்தம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சொல்லி முடிச்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிச்சு அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போகிற வரைக்கும் அங்க இருந்தாரு. அங்கதான் யார் போஷித்தாங்கன்னா, டெய்லி, ஒரு நாள் இல்லை. நினைச்சு பாருங்க, நீங்களும் எத்தனை நாள் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும்? கண்டிப்பா முடியாதுல்ல. நமக்கே போர் அடிச்சிடும், இல்லைன்னா நமக்கு பணம் என்ன செஞ்சிடும்? அதிகமா செலவழிஞ்சிரும். இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு காசும் செலவு பண்ணல, எங்கேயும் ஆர்டர் பண்ணல. ஆனா ஆண்டவர் வழி நடத்துதல். நினைச்சு பாருங்க, காகங்கள், நம்ம சில பொருட்களை எடுத்துமே நீங்க பறவைகளுக்கு வைப்பீங்க அப்படின்னு சொன்னா அது ஓடி வந்து எடுத்து சாப்பிடும், இல்லைன்னா அது அவனுடைய பறவைகளை அழைத்து சாப்பிடும், இல்லை அதால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கொண்டு போய் அவங்க குஞ்சு பறவைகளுக்கு கொடுக்கும். இதுதான் நடக்கும். ஆனா இங்க ஆண்டோடைய வழிநடத்தல் பாருங்க. காகத்துக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அது என்ன செய்தான்? இறைச்சியும் அப்பமும். எந்த காக்காவது உங்களுக்கு கொடுத்துருக்கா எடுத்து வந்து? ஒருவேளை உங்க கையில இருந்து பிடிங்கிட்டு போயிருக்கோம். இல்ல, சம்டைம்ஸ் நம்ம சாப்பிடுற சில காரியங்களை கூட என்ன செய்யும்? காக்கா டக்குன்னு பிடிங்கிட்டு போயிடும். நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றத பிடிங்கிட்டு போய் பிள்ளைங்களாம் அழுறத நான் பார்த்துருக்குறேன். சரிங்களா? ஆனா இங்க ஆண்டவர் கட்டளை இட்டு இருக்காரு. இந்த மகனுக்கு என்னது? அப்பமும் இறைச்சி. இங்க எல்லாம் கஷ்ட காலத்துல இருக்கும் பொழுது உயிருக்கு பயந்து இப்பேற்பட்ட காரியத்தை சொன்னதுனால கொலை செய்வதற்கு அந்த ராஜா காத்து கொண்டிருக்கிற நேரத்துல பயத்துல இருக்கும் பொழுது அப்பவும் இறைச்சியும் சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல. நம்ம என்ன செய்வோம்? எது கிடைச்சாலும் பரவாயில்ல, எது கிடைச்சாலும் சாப்பிடணும் நினைப்போம். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்ம ரொம்ப நேர்த்தியாக அல்லது நமக்கு தேவைகள் நம்முடைய மன விருப்பத்தின்படி என்ன செய்வார்? செய்ய வல்லவர் இருக்கிறார்.
பிடிக்காத காரியத்தில் பிடிச்ச காரியம், எல்லாருக்கும் பிடிக்கும் தானே நான்வெஜ் சாப்பிட்றது. இங்கே பாருங்க, அவருக்கு அப்பமும் இறைச்சியும் அழகாக அனுப்பி விடுறாங்க, அழகாக அவரை சிலர் பராமரிக்கிறாங்க. அந்த ஆற்று தண்ணீர், நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். 3 அற்புதங்களை நம்மளால பார்க்க முடியும். ஒன்று காகம் போஷிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த காகம் எவ்வளோ அழகாக அவருக்கு கொடுத்துருக்கிறது. அப்போ இந்த காரியத்தில் நான் அடுத்த 2 காரியத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த அதிகாரத்தில் மாத்திரமே 3 அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் எப்பேற்பட்ட அன்பானவர். அவர் நம்முடைய பிள்ளைகளுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறார் என்பதுக்கு வேற என்ன உதாரணம் நமக்கு தேவைப்படும்? எலியாவின் உதாரணத்தை தவிர வேற என்ன? அன்றாட ஆகாரம் தான். அதை கூட போஷிக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் ஆண்டவர் உருவாக்கல, இன்னொரு மனுஷி அந்த டைம்ல அவர் செய்யல. ஏன்னா அவர் இருக்கிற இடம்னா ஒரு ஆற்றண்டையில இருக்கிறாரு. அங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்கல்ல. ஆற்றண்டைக்கு என்ன வருவாங்க, தண்ணி எடுக்க வருவாங்க, குளிக்க வருவாங்க, அந்த மாதிரி காரியங்கள் தான். அந்த இடத்துல அவர் இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் வற்றி போகிற அளவுக்கு, ஒரு ஆறு எவ்வளோ சீக்கிரமா வற்றி போயிடுமா? கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாங்க. அந்த ஆறின் வற்றி போகும் பொழுது என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவருக்கு வேற கட்டளை கொடுக்கிறாரு. சரிங்களா? அது வரைக்கும் ஆண்டவர் அவரை போஷித்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். காகத்தை கொன்று அன்று எலியாவை போஷித்த தேவன் இன்று அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் இன்று உங்களை போஷிப்பார். காலையிலும் சாயங்காலமும் அவர் உங்களை போஷிப்பார். ஒரு நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பட்னியா இருக்க மாட்டீங்க. அதான தாவீது பக்தன் சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யார் கூட பட்டினியா இருப்பாங்களா? காட்டு ராஜா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை கொடுவார். கர்த்தருடைய நாமத்தை தைரியமாக, கர்த்தருக்காக உறுதியாக நின்ற அந்த தேவ பிள்ளையை ஆண்டவர் எப்படி காகத்தை கொண்டு போஷித்தாரோ, அதே போல நீங்களும் தேவனுக்காக உண்மையாக உறுதியாக பாகால் என்ற தெய்வத்தை வணங்காதபடிக்கு உண்மையுள்ள உயிர் உள்ள தெய்வத்தை வணங்குவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து காலையிலும் சாயங்காலத்திலும் என்ன செய்வாரு? அப்பமும் இறைச்சியும் தர வல்லவராக இருக்கிறார். அதே போல உங்களுடைய போஷிக்க, உங்களுடைய தேவைகளை சந்திக்க, ஆற்றின் தண்ணீர் வற்றும் அளவுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆற்றின் தண்ணீர் நம்முடைய கையில இருக்க எல்லா காரியங்களும் போற வரைக்கும் ஆண்டவர் நம்மை என்ன செய்வாரு? போஷிப்பார். நம்மகிட்ட இருக்கிற எல்லா காரியத்துக்கும் என்ன செய்வாரு? இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பு. அது இல்லாம போனாலும் அவர் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னா ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்கள், உமக்காக இருக்கிறவர்கள், உம்மை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களுக்கு நீர் சமீபமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. ஆண்டவரே, காலையிலும் சாயங்காலத்திலும் போஷிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். காகங்களை கொண்டு போஷித்தவர் ஆண்டவர், இன்று எங்கள் கையின் பிரயாசத்தை கொண்டு எங்களை நீர் போஷிக்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிப்பட்டிருக்க பிள்ளைகளுக்காக, வேலைக்கு செல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். வருமானம் ஒன்றுமில்லையே, எங்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. அவளுடைய விசுவாசத்தின் பாதையில நடத்துங்க சுவாமி. எலியாவை போஷித்த தேவன் எங்களையும் போஷிப்பார் என்று சொல்லி உமக்கு உண்மை உத்தமாக சாட்சியா இருந்து ஆண்டவரே, அநேக விசுவாசிகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் சாமி. அவர்கள் அநேகருக்கு சொல்ல நீங்க கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. இப்படி ராஜ்யம் வரும்போது தள்ள வேண்டுமா? இயேசு மொழியை ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் டிரைவர் டிவி.